ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து கையை வந்து அழகாக எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம எல்லாமே தைச்சிருவோம். ஆனால் கழுத்தும் கையும் மட்டும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து அதை நம்ம வந்து கிளியராக வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் கை வந்து இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நான் கையை வந்து அடித்து திருப்பி வச்சுருக்கேன். நம்ம ப்ளவுஸ்லேயும் நம்ம எல்லாமே முடித்து வச்சுருக்கோம், கழுத்தில் நம்ம ஜாயின் பண்ணி. இப்போ வந்து பாருங்கள், கையை வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த குழிவா வந்து நம்ம கையில் வந்து கட் பண்ணியிருப்போம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி, அதாவது வந்து நம்ம முன்னாடி கப் சைஸ் பிடிச்சிருக்கோம்ல, அந்த சைடு வந்து அந்த குழிவா இருக்க சைடு வந்து வரணும். பேக் சைடு வந்து அந்த மேடாக இருக்க பக்கம் வந்து வரணும். நீங்கள் வந்து இப்படி ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு குட்டி குட்டியாக வந்து ஒரு டாட் மாதிரி வச்சு விட்டுக்குங்க. அப்போ வந்து அந்த டாட் மேலேயே நம்ம தைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம தைச்சி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி டாட்லாம் நம்ம வந்து போட தேவையில்ல. நீங்கள் வந்து புதுசாக பழகுறீங்க இப்போ தான் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து நீங்கள் 1/4 இன்ச்சு, ஒரு இடத்துல 1/2 இன்ச் இந்த மாதிரி தள்ளி தள்ளி பிடிச்சிட்டிங்கன்னா கையோட ஷேப் வந்து நம்மளுக்கு மாறிடும். அதனால தான் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி டாட் வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து அப்படியே வந்து தைச்சி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த 1/2 இன்ச் அளவுலேயே கரெக்டாக வந்து இருக்கும். நீங்கள் புதுசாக பழகுறவங்க கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த மாதிரியே வந்து தைச்சி பழகிக்கங்க. அப்புறம் உங்களுக்கே வந்து நம்ம இவ்வளோ தான் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கே அந்த பக்குவம் வந்து வந்துடும். அப்புறம் வந்து ஈஸியாக வந்து நம்ம தைச்சிக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள், ஒன் சைடு வந்து நம்ம தைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த மிஷினை விட்டு அந்த கிளாத்தை வந்து வெளியே எடுக்காமல் அப்படியே திருப்பி போட்டோம்ல தையல், அந்த தையல் மேலேயே கரெக்டாக போடணும். நீங்கள் வந்து முன்ன பின்ன போட்டுறக்கூடாது. அந்த தையல் வந்து எங்கே போட்டோமோ அதே தையல் வந்து கரெக்டாக அதே தையல் மேலேயே நம்மளுக்கு தையல் விழுகிற மாதிரி தைச்சிக்கிட்டே வாங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ணோம். நம்மளுக்கு இன்னொரு ஷோல்டர் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல இருந்து இப்போ வந்து நம்ம 2 துணியும் வந்து ஜாயின் பண்ணுறனால அங்கிட்டும் வந்து 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே வந்து தைச்சிக்கிட்டே வந்துடுங்க. இப்படி தைக்கிறப்ப அந்த கையோட ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து புதுசாக பழகுறீங்க அப்படின்னா நம்ம கை ஜாயின் பண்ணுறத தான் வந்து அந்த வளைச்சி கொண்டு வரும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் இப்போ எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள், ரொம்பவுமே உங்களுக்கு பொறுமையாக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த 1/2 இன்ச் வந்து கரெக்டாக அப்படி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு டாட் வச்சா சரியாக வராதுன்னா அப்படியே 1/2 இன்ச்சுக்கு கூட நீங்கள் டேப் வச்சு அளந்து கூட நீங்கள் ஃபுல்லாக வந்து அந்த ரவுண்டு மாதிரி வரைஞ்சிட்டு கூட நீங்கள் மேலே வந்து தைங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இப்படியே தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பாருங்கள், இன்னொரு சைடும் நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டு அதை அப்படியே இப்போ எப்படி திருப்பணும்னு பாருங்கள், அதே மாதிரியே திருப்பிட்டு இப்போ நம்ம போட்டோம்ல தையல், அதே மாதிரியே ஷோல்ட்ரு வரையுமே அதே தையல் அளவுக்கு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம இப்படி தான் கை வந்து நம்ம ஜாயின் பண்ணணுங்க. வந்து பாருங்கள், நம்ம ஈஸியாக வந்து கை வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே வந்து பொறுமையாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ப்ளவுஸில் வந்து என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக வந்து சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேளுங்க. அதை பொறுத்து உங்களுக்கு நான் வீடியோ வந்து போடுறேன். இப்போ வந்து பாருங்கள், கையை வந்து சூப்பராக வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அந்த ரவுண்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம கையை வந்து ஜாயின் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.